அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 கோட் நம்பர் 72 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2ல் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம ஏற்கனவே 50 வினாக்கள் அதற்கான விடைகள் பார்த்தோம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய 50 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல் வினா, ஜூன் மாத இறுதியில் ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு தகுதியான தற்செயல் விடுப்பு நாட்கள் எத்தனை? விடை 12. அடுத்த வினா, டிசம்பர் 31 முற்பகலில் பணியேற்பு செய்த அரசு பணியாளரின் ஆண்டு ஊதிய உயர்வு நாள் என்ன? விடை அக்டோபர் 1. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட நாள்? விடை 1/4/2003. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்தம் செய்யப்படும் மாதச்சந்தா? விடை பேசிக் பே ப்ளஸ் டிஏ. அதில் நமக்கு 10%, அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அகவிலைப்படியில் 10%. ஜூலை 1 பிறந்த தேதியாக கொண்ட ஆசிரியரின் ஓய்வு பெறும் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜூலை 1 பிறந்த தேதியாக இருந்ததுன்னா ஆசிரியரோட ஓய்வு பெறும் நாள் ஜூன் 30. பொது வருங்கால வைப்பு நிதி பகுதி இறுதி முன்பணம் பெறுவதற்கு பணிபுரிந்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச பணிக்காலம்? விடை 15. இது வரைக்கும் நம்மளுக்கு 15 ஆண்டுகள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பிட முன் அனுமதி வழங்க வேண்டிய அலுவலர்? விடை முன் அனுமதி பெற தேவையில்லை. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட வேண்டும்? விடை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அரசு உதவி பெறும் பள்ளிகளின் பள்ளி குழுவின் காலம்? விடை 3 ஆண்டுகள். சிறப்பு நிலை பெற ஒரே பதவியில் எவ்வளவு காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும்? விடை 20 ஆண்டுகள். தேர்வு நிலைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத காலம் என்ன? விடை மருத்துவ சான்றில்லா ஊதியமில்லா விடுப்பு தான் அதில் கணக்கில் வராது. இது நீங்கள் மற்ற கோடில் கூட நம்ம இதே கொஸ்டின்லாம் அப்படியே வந்திருக்கு. பணி ஏற்பிடை காலத்தில் அனுமதிக்கப்படும் ஊதியம் என்ன? 2ல் குறைவானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அஸ்பர் ஓல்டு ஸ்டேஷன் அஸ்பர் நியூ ஸ்டேஷனில் 2ல் குறைவானது தான் நம்ம அதை எடுத்துப்போம் அனுமதிக்கப்படும் ஊதியம். 25 ஆண்டுகள் நற்பணி முடித்தமைக்காக அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் 2000. 30 ஆண்டுகள் ஒரே பதவியில் பதவி உயர்வின்றி பணிபுரிந்த ஆசிரியருக்கு வழங்கப்படும் போனஸ் ஊதிய உயர்வு? விடை 1 ஆண்டு ஊதிய உயர்வு. அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மருத்துவ சான்றின் பேரிலான ஈட்டா விடுப்பு நாட்கள்? விடை 540 நாட்கள். ஓய்வு பெற்ற பின் காசாக்கி கொள்ள தகுதியான அதிகபட்ச ஈட்டிய விடுப்பு நாட்கள் எத்தனை? 240. ஓர் ஆண்டில் 10 நாட்கள் மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு துய்த்த ஆசிரியருக்கு ஈட்டிய விடுப்பு கணக்கீட்டின் போது கழிக்கப்பட வேண்டிய ஈட்டிய விடுப்பு நாட்கள்? விடை கழிக்கக்கூடாது. பதவி உயர்வை தற்காலிக உரிமை விடல் செய்த ஆசிரியர் மீண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முன்னுரிமை பட்டியலில் இடம்பெற முடியும்? இது 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அலகு விட்டு அலகு மாறும் ஆசிரியர்களின் முன்னுரிமை மாறுதல் பெறும் புதிய அலகில் பணியில் சேர்ந்த நாள் முதல் இளையவர். நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூல் என்பது எதை குறிக்கும்? விடை எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை. அதான் நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூல். ஒரு தனியார் தொடக்கப்பள்ளியில் பராமரிக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பிணைத்தொகை 1 லட்சம். சுயநிதி நடுநிலைப் பள்ளிகள் ஆண்டாய்வு கட்டணமாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டிய தொகை 5000. தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பணியாளருக்கு வழங்கப்படும் பிழைப்பூதிய தொகை 50% ஊதியம். எமிஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சிசிஇ விரிவாக்கம் என்ன? கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன்.
உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளின் அங்கீகார புதுப்பித்தலுக்கு அனுமதி அளிப்பவர். விடை மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. உதவி பெறும் தொடக்கப் பள்ளி மூடுவதற்கான அதிகாரம் படைத்தவர். விடை இணை இயக்குனர், தொடக்க கல்வி. உதவி பெறும் நடுநிலைப்பள்ளியில் பள்ளிக்குழு செயலரை நீக்குவதற்கான தகுதியான அதிகாரம் படைத்தவர். மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் பணியாளர் நிர்ணயம் ஒப்புதல் அளிக்கும் அதிகாரி. மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. சுயநிதி விளையாட்டு பள்ளி தொடங்க அனுமதி அளிக்கும் அலுவலர். மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள். சுயநிதி தொடக்க பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் படைத்தவர். தனியார் பள்ளிகள் இயக்குனர். நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிக்கு குறைந்தபட்ச தேவையான நிலம் 3 கிரவுண்ட்ஸ். கிராம பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் நடுநிலைப் பள்ளிக்கு தேவையான குறைந்தபட்ச நிலம் 2 ஏக்கர்ஸ். தனியார் தொடக்கப் பள்ளியின் ஒரு வகுப்பறையில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை 30. தனியார் பள்ளியில் ஒரு வகுப்பறையின் குறைந்தபட்ச சுற்றளவு 400 ஸ்கொயர் ஃபீட், 400 சதுர அடி. வட்டார கல்வி அலுவலருக்கு தேர்வு நிலை வழங்க அதிகாரம் பெற்ற அலுவலர். விடை மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தேர்வு நிலை அனுமதிக்கும் அலுவலர். வட்டார கல்வி அலுவலர். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் 3ஆம் வகுப்பு, அதாவது தனி வகுப்பு மாணவர் அடைய வேண்டிய கற்றல் நிலை. விடை அரும்பு, மொட்டு, மலர். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் அரும்பு நிலைக்கான செயல்பாடுகள் கொண்டுள்ள நிறம் நீலம். அரும்பு நீலம். பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழுவின் செயலாளர் யார்? விடை தலைமை ஆசிரியர். தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் சந்தாவில் இருந்து ஆண்டுதோறும் ஒன்றிய கழகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையின் சதவிகிதம் 5%. பள்ளியை விட்டு வெளியேறி 5 ஆண்டுகள் ஆன தொடக்கப்பள்ளி மாணவரின் மாற்றுச் சான்றிதழ் வழங்குவதற்கு வசூலிக்கப்பட வேண்டிய தேடுதல் கட்டணம் ஏதுமில்லை. மாணவர் 1ஆம் வகுப்பில் சேர பூர்த்தியடைய வேண்டிய வயது 5. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் வகுப்புகள். விடை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. தொடக்க கல்வி வகுப்புகள் 1 to 5. கூடுதல் வகுப்பு பிரிப்பதற்கு மாணவர்கள் எண்ணிக்கை 60க்கு அதிகமானால். கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப அரசு கேபிள் டிவியில் 200ஆம் எண் சேனலில் இடம்பெற்றுள்ள தொலைக்காட்சி சேனல் கல்வி தொலைக்காட்சி. முதல் பிரசவத்தில் இரட்டை குழந்தைகள் பெற்றுள்ள பெண் அரசு ஊழியருக்கு 2ஆம் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மகப்பேறு விடுப்பு காலம் 365 நாட்கள். இடைநிலை ஆசிரியர்கள் இடம்பெறும் அரசு ஊழியர் பிரிவு என்ன கிரேடுன்னு கேட்டாங்கன்னா குரூப் சி. பணியின் போது மரணமடைந்த அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு கிடைக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் 5 லட்சம். தன் விருப்ப ஓய்வில் செல்ல தகுதி 20 வருட பணி அல்லது 50 வயது. அனைவருக்கும் மிக்க நன்றி.